பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவலர்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக திகழ வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி பேராசிரியர்கள் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வருமான வரி சட்டம் 43(b)(h) திரும்ப பெற வேண்டும் அல்லது ஓராண்டு காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என ஜவுளி கடை உரிமையாளர்கள் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பிப்ரவரி 28 முதல் ஓட்டுநர் உரிமங்கள், பதிவு சான்றுகள் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் என்றும் எக்காரணம் கொண்டும் ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரருக்கு நேரடியாக வழங்கப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் வாகன் சாரதி மென்பொருளில் அலைபேசி எண், முகவரி தவறாக தெரிவித்திருந்தாலும் விரைவு அஞ்சலில் அனுப்பப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடை தினசரி அதிகாலை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாரணை. திருச்செந்தூர் கோவிலில் மூலவருக்கு மீண்டும் தாராபிஷேகம் நடைபெற்றது. குலசையில் இருந்து ராக்கெட்டை விண்ணிற்கு செலுத்துவது மிக சுலபம் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேட்டியளித்துள்ளார். ஆன்லைனில் அழகு குறிப்பு சொல்லலாம், பக்கவாதத்திற்கெல்லாம் எக்ஸ்தல பக்கத்திலேயே ஆலோசனையா? மக்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. இடுக்கியில் வளர்ப்பு மகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய 40 வயது இந்திய ஆடவருக்கு மொத்தம் 51 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தி கோட் லைஃப் திரைப்படத்தை லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவுடன் ஒப்பிட்டு இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் பாராட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இருந்து பஞ்சாப் வரை சரக்கு ரயில் ஒன்று டிரைவரே இல்லாமல் தானாக ஓடியது எப்படி என்பது குறித்து முக்கிய தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளன. கொல்கத்தாவில் உதட்டில் காதலியின் பெயரை டேட்டுவாக காதலன் குத்தியுள்ளார். போலீஸ் ASBயை கடத்திய கும்பல் துப்பாக்கிகளை கீழே வைத்து மணிப்பூர் போலீஸ் போராட்டம் நடத்தினர். பற்றாக்குறை காரணமாக மின் மீட்டர்களை தனியார் நிறுவனங்களிடமிருந்து நுகர்வோர் வாங்கிக் கொள்ள மின்வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 40 அதிகரித்து சவரன் ரூபாய் 46,520க்கு விற்பனையானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.